அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2026க்கான ஆனுவல் பிளானர் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னா 6/9/2026. அடுத்த குரூப் 2 அண்ட் 2A பார்த்தீங்கன்னா 25/10. குரூப் 4 பார்த்தீங்கன்னா 20/12. அப்போ 9வது மாதம் ஒரு எக்ஸாம், 10வது மாதம் ஒரு எக்ஸாம், 12வது மாதம் ஒரு எக்ஸாம் அப்படிதான் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த ஆனுவல் பிளானருடைய 2026ஓட ஆனுவல் பிளானர். ஸோ ஆனுவல் பிளானர் வந்தோடனே நிறைய சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேஷனாகவும் ஓகே அடுத்த ஆனுவல் பிளான் வந்துருச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான மோட்டிவேஷனையும் நிறைய சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்ல இருந்து கொடுக்குற ஒரே ஒரு கைடன்ஸ் என்னன்னா, இப்போ 2025ல நீங்க படிச்சு ஒருவேளை எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாம போயிருக்கலாம், சரிங்களா? அடுத்து இப்போ 2020க்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அது இருக்கட்டும், அப்படிதான் இருக்கணும். பட் ஆனால் நான் சொல்ற சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு இப்போதான் நான் இங்க காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்போதான் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை, அதனால ஒரு 2 வருஷம் நான் உட்காந்து படிக்கலாம், எங்க வீட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறவங்க முழு மூச்சா உட்காந்து படிங்க, தப்பே இல்லை. ஆனா இல்லை எனக்கு ஏஜ் 27 ஆச்சுங்க, எனக்கு வந்து மேரேஜ் பண்ற வயசாயிருச்சு, நான் வந்து ஆல்ரெடி மேரிடு பர்சன் தான், எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு அப்படின்னு இருக்கவங்க தயவு செஞ்சு முழு மூச்சா உட்காந்து படிக்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுருங்க. ப்ராப்பரா ஒரு வேலைக்கு போங்க. காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வர்ற வேலையா இருந்தாலும் சரி, இல்லை காலைல 9 மணிக்கு போயிட்டு மதியானத்தோட வர்ற வேலையா இருந்தாலும் சரி, மாசம் அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாயாவது பணம் உங்க கையில வர்ற மாதிரி ஒரு வேலைக்கு போகும். அப்புறம் எப்படி சார் இந்த எக்ஸாமை கிளியர் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காலையில 4:30லேருந்து 6:30 வரைக்கும், சாயந்தரம் 6:30லேருந்து 8 மணி வரைக்கும், இந்த காலையில 1.5 மணி நேரமும் சாயந்தரம் 1.5 மணி நேரமும் நீங்க ப்ராப்பரா எந்த ஸ்கிப்பும் பண்ணாம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம உட்காந்து படிச்சீங்கனாலே இந்த 9வது மாசம் நடக்கிற எக்ஸாம்லையும் 12வது மாசம் நடக்கிற எக்ஸாம்லையும் என்னன்னா நல்ல மெரிட்ல மார்க் வாங்கி நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை நீங்க ப்ராப்பரா செஞ்சாலே போதும். ஏன்னா டைம் பாருங்க, 9 மாசம் 9 மாசம் ஆவரேஜா 30 நாள்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 250 நாளைக்கு மேல இருக்கு. மொத்தமா 270 நாள் வரும் இல்லையா? ஸோ அப்போ இவ்வளவு நாட்கள் இருக்கு. இவ்வளவு நாட்கள்ல 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சா போதும். அதை நீங்க மறக்காம ரீகால் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்து ரீகால் பண்ணிட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இதை ப்ராப்பரா செய்யுங்க. உங்க வேலையை ஸ்கிப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கவங்க யாருமே நிரந்தரமா இதை உட்காந்து படிக்காதீங்க. இது நம்மளோட டாஸ்க். ஆனா நம்ம இங்க வாழணும் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து 5 வருஷம் படித்தேன், 6 வருஷம் படித்தேன், இன்னும் வேலை கிடைக்கல, 8 வருஷம் படித்தேன், வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வாழ்க்கை இழந்த பல பேர்த்த நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆனுவல் பிளான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கவங்கள பார்க்குறோம். நம்ம இந்த வருஷம் படிச்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம், நீங்கள் வாங்க அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பணத்துக்கு என்ன வழி? முத நம்ம சம்பாதிக்கணும்ல, ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ எப்பவுமே பணம் சம்பாதிக்கிறத மட்டும் உங்களுடைய பிரைமரி சோர்ஸாக வச்சுங்க. இந்த படிக்கிறது டிஎன்பிசி இதெல்லாம் செகண்டரி சோர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். செகண்டரி சோர்ஸில் வச்சே நம்ம டாப் மார்க் எடுக்கலாம், நம்மகிட்ட டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் இருந்தா, ஓகேங்களா? இது ஒருவேளை இந்த வருஷமும் நமக்கு செட் ஆகலை, இந்த வருஷமும் நம்மளால பாஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவோம்? கையில பணமும் இருக்காது, சுற்றி இருக்கவங்கிட்ட பேச்சும் வாங்கணும், வீட்டுக்கு பதில் சொல்லணும், குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லணும், ஃபேமிலிக்கு பதில் சொல்லணும். ஸோ இந்த அட்மாஸ்பியரை நீங்கள் உருவாக்கிக்காதீங்க. ப்ராப்பராக ஒரு வேலையை தேடுங்க. படிச்சிருக்கோம்ல, 10,000 15,000 20,000 30,000 வாட் எவர் ஒரு வேலையை தேடுங்க. காலையில் 4:30க்கு எந்திரிங்க, 6:30 வரைக்கும் படிங்க, அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. சாயந்தரம் 5 மணிக்கு வாங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க, 6:30க்கு திரும்ப புக் எடுங்க, ஒரு 8 மணிக்கு படிங்க, சாப்பிட்டு படுத்துங்க. உங்கள் லைஃப்பில் எந்த காம்ப்ளிமெண்ட்டுமே நடக்க தேவையில்லை. வேலை தானாக போயிட்டு இருக்கும், பணம் தானாக வந்துட்டு இருக்கும், ஃபேமிலியும் உங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சுற்றி இருக்கவங்க உங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உங்கள் படிப்பும் டிஸ்டர்ப் ஆகாது. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான், சரிங்களா? ஸோ நம்ம சைட்லேருந்து சொல்கிற ஒரே வார்த்தை இது மட்டும்தான். அகாடமிக்கு போங்க, படிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த சூழ்நிலையை மட்டும் உருவாக்கிங்க. மாதம் மாதம் பணம் வராமல் உட்காந்து படிக்காதீங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போங்க, அது பார்ட் டைமோ ஃபுல் டைமோ என்ன வேணா இருக்கட்டும்.
ஓகேங்களா? பணம் குடுக்குற தைரியத்த வேற எதுவுமே குடுக்காது. ஓகேங்களா? அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. நான் சொல்றத பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. சரிங்களா? உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத செய்யுங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, கம்ஃபர்டபுளா எத ஃபீல் பண்றீங்களோ அத செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ 9 மாசம் டைம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல குரூப் 2 இங்கிலீஷ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சேனலே ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் போட்டாச்சு. கிட்டத்தட்ட அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 130 வீடியோக்கு மேல போட்டிருப்பேன். பிடிஎஃப்பும் குடுத்துருப்பேன், மெட்டீரியலும் குடுப்பேன், என்ன படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இந்த டைம் என்னன்னா, அதுல கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். லாஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர வச்சு, இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஏரியாக்குள்ள எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஆல்ரெடி ஜிஎஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். 6 ஸ்டாண்டர்ட் முடிய போகுது. ஸோ நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றத கேட்டுட்டு, அந்த வீடியோல ஒரு நோட்ஸ மட்டும் எழுதிட்டு, அத மட்டும் ஃபாலோ பண்ணீங்க போதுமானது. ஓகே. டைம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தடவ புக் ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.